இது கூட்டி வந்த கூட்டம் அல்ல, நமக்காக தேடி வந்த கூட்டம். இது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம். பட்ஜெட் நான் தொண்டர்களால் உயர்ந்தவன். என்னை யாரும் இனிமேல் உயரம் குறைவு என்று சொல்ல முடியாது. தொண்டர்களால் நிமிர்ந்து நிற்பவள் நான். ஆக இது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, 2026 திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலை வீட்டிற்கு அனுப்புகின்ற முதல் கூட்டம் இது என்பதை நான் முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க என்ன ஆட்சி நடக்கிறது? ஸ்டாலின் சொல்கிறார் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லை என்று. பாரத தேசம் முழுவதற்கும் இருக்கும் பொழுது, நான் ஒரு மருத்துவர், இதயத்தில் இருந்து ரத்த நாளங்கள் இந்த உடம்பு முழுவதும் ரத்தத்தை பீச்சி பாய்ச்சிக் கொண்டிருக்கின்ற இதயம் போல இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களிடம் இருந்து எந்த மாநிலத்திற்கு துரோகம் இழைக்க முடியாது. ஆக 1.5 லட்சம் கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடன் மாநிலங்கள் அத்தனைக்கும் கொடுத்து அத்தனை மாநிலங்களிலும் உயர்வடைய வேண்டும் என்று இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டிருப்பவர் நம் தலைவர் மோடிஜி அவர்கள். உலக சுகாதார மையம் இன்று சொல்கிறது, மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கரீப் கல்யாண் யோஜனா என்ற 5 கிலோ தானியத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் 45 லட்சம் பேர் இந்தியாவில் இறந்திருப்பார்கள் என்று சொல்கிறது. மக்களை காப்பாற்றியவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். அவரா பட்ஜெட்டில் உங்களுக்கு அநியாயம் செய்வார்? இன்று எல்லாரும் எனக்கு முன்னால் பேசியிருப்பார்கள், 12 லட்சம் வரை உச்சவரம்பு இருப்பதை பற்றி பேசியிருப்பார்கள். நான் மருத்துவர் என்ற முறையில், ஏனென்றால் மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் பொதுக்கூட்டத்தில் விவரமாக பேச இருக்கிறார். ஆனால் மருத்துவர் என்ற முறையில் எனக்கு ஒன்றை பார்த்து வியப்பாக இருக்கிறது. ஸ்டாலின் படம் போட்டு முதல்வர் மருந்தகம் என்று 1000 மருந்தகங்களை திறக்கப் போகிறார்களாம். இதைவிட காப்பி அடிக்கின்ற ஒரு முதல்வர் இந்தியாவிலேயே பார்க்க முடியாது என்பதுதான் ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பது முற்றிலுமாக நிரூபணமாகி இருக்கிறது. இன்றுதான் மக்களுக்கு மலிவு விலையில் மருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கிறீர்கள் ஸ்டாலின். அதுவும் நம் பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 2015ஆம் ஆண்டிலேயே இந்த பிரதமரின் மக்கள் மருந்தகங்களை திறந்து இன்று வரை அந்த மக்களுக்கு, பாமர மக்களுக்கு 28,000 கோடி ரூபாய் மிச்சமாகி இருக்கிறது. 28,000 கோடி ரூபாய் சாமானிய மக்களுக்கு. அது மட்டுமல்ல, அம்மா அப்பாவிற்கு மருந்து வாங்கி கொடுக்க முடியாத மக்கள் இருக்கின்ற இந்த காலத்தில், நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நான் மருந்துவர் எழுதி கொண்டிருக்கும் பொழுது மருந்து விலை எப்படி இருக்குதுன்னா, பிபி மருந்து எழுதி கொடுத்தா கடைக்கு போய் அதோட விலையை கேட்டா பிபி அதிகமாயிடும். அல்சர் மருந்துக்கு எழுதி கொடுத்தா அல்சரோட தன்மை அதிகமாகிவிடும். ஆக அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் சாமானிய மக்களை பற்றி சிந்தித்த ஒரு தலைவன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 10 ஆண்டுகள் கழித்து மருந்தை பற்றி சிந்தித்து இன்று நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் தான் தமிழக மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காதவர்கள்.